அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்துக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்காக ஆளுநர் மாளிகைக்கு இன்று காலை 7:55 மணிக்கு வருகை தந்தார். 8 மணி அளவில் ஆளுநர் ரோசேவை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற குழு தலைவராக ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான ஆதரவு கடிதத்தையும் ஆளுநர் ரோசையாவிடம் கொடுத்தார். ஆளுநர் ரோசையா ஓ பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு புதிய அமைச்சர் பட்டியலுடன் ஆட்சி அமைக்க வருமாறு ஜெயலலிதா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கார். இதையடுத்து 1:30 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் ஆளுநர் ரோசையாவை ஆளுநர் மாளிகையில் சந்திக்கிறார். இதையடுத்து புதிய அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சராக மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் நாளை பதவியேற்கிறார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் பதவியேற்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவிட்டிருக்கிற நிலையில் ஆளுநர் ரோசையாவை 1:30 மணி அளவில் சந்தித்து மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கான முறைப்படி உரிமையை கோர உள்ளார். இதற்கு பிறகு நாளை பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் பாஸ்கரன்.